நெறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் அமையணும்னு ஆசைப்படுறேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த டைரக்டரா நான் பண்ணணும்னு என்னோட பக்கெட் லிஸ்ட்ல இருக்குன்னா, யாரெல்லாம் சொல்லுவீங்க? இல்ல நிச்சயமா திருப்பியும் லோகேஷ் அண்ணங்கிட்ட ஒரு நல்ல படம் பண்ணணும். ஓ! சூப்பர். கொஞ்சம் நெறைய சீன்ஸோட எக்ஸ்டெண்டடா ம். லைக் கைதி, விக்ரம் அந்த மாரி ஒரு ஜானர்ல படம் பண்ணணும். அண்ட் இன்னொன்னு என்னன்னா வந்து எனக்கு வெற்றிமாறன் சார். ஆ சூப்பர். ஆமா. அந்த வடசென்னை ம். ஜானர்ல பண்ணணும். ம், ம். வடசென்னை ஜானர்ல ஒண்ணு பண்ணணும். ஐ எய்ம் ஃபார் அ ஸ்போர்ட்ஸ் மூவி. சோ ம். இட்ஸ் ஹேப்பனிங் நவ். ஓகே, சோ ஓகே, அதுக்கான என்ன ஹார்ட் ஒர்க்கோ அது இப்ப பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஆமா. இப்போ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பத்தி நம்ம பேசுறோம். இப்ப ஸ்போர்ட்ஸ் மூவின்ற போது மத்த படங்களோட இன்னும் கூடுதலான ஒரு எஃபர்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். ஆமா. காரணம் என்ன அப்டின்னா, அந்த ரியலிஸ்டிக்கா நம்ம பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு. கரெக்ட். சோ இது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கு? இல்ல நான் எல்லா படமுமே ரியலிஸ்டிக்கா தான் ஃபைட் பண்ணுவேன் நானு. ம். சோ இது ஃபைட் படம்னால நிச்சயமா எனக்கு புடிச்ச ஒரு ஜானர் தான். ஆ. ஏன்னா ஃபைட்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அ என்ன சொல்றது? நெறைய ட்ரெயின் ஆயிட்டு இருக்கேன். இப்போ MMA எல்லாமே ட்ரெயின் ஆயிட்டு இருக்கேன். அண்ட் சைட் பை சைட் ஒர்க் அவுட்ஸ் அதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே லீனா ஆயிட்டேன். ஆனா இன்னும் லீன் ஆவணும். இதுக்கு மேலயுமா? ஆமா அந்த அந்த ஃபிட்னஸ் இருக்கணும்ல. ஆ, ஆ. ஏன்னா பேர் பாடி வைக்கும்போது லீன் ஆவறதுன்றது வேற, ஃபிட் ஆவறதுன்னு வேற. மசில்ஸ்லாம் நல்லா ஆமா. சோ அதனால அதெல்லாம் வேணும். சோ அதெல்லாம் வேணும்ன்றதுக்காக நம்ம ஒரு வொர்க் அவுட்ஸ், ஹார்ட் ஒர்க்ஸ் பண்ணணும். ஓகேண்ணா.